தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 40 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 22வது வாக்கியம், மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். நாம் பார்க்கின்றோம், பெற்றோர்கள் குழந்தை இயேசுவை ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். எப்பொழுது அர்ப்பணிக்கின்றார்களோ அதற்கு ஏற்றபடியே அங்கு வெளிப்படுத்தல் அங்கு கிடைக்கிறது. அன்பார்களே, நீங்களும் நானும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள். அவர் அர்ப்பணிக்கின்ற பொழுது தெய்வம் பெற்றோரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த மகன் அந்த மகள் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவார். எவ்வாறு இங்கே அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் அங்கு வெளிப்படுத்தப்படும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் கீழ் வேலை செய்கிற மக்களை இதோ இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற சமயத்தில் இதோ அவர்களுக்கு எப்படி நீ அவர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், அவருடைய குறித்துள்ள திட்டம் என்பது என்ன, அவர்களிடத்தில் நீ எப்படி பழக வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் உங்களுக்கு அங்கு வெளிப்படுத்துவார். இதே மாதிரி தான் அதிகாரத்தில் இருக்கிற ஓரோ மகனும் மகளும் தங்கள் கீழ் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இறைவனை ஒப்படைக்க வேண்டும், அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் மாணவ மாணவிகளை அர்ப்பணித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் இதோ நல்ல மாணவ மாணவிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். சிறந்த ஆசிரியர் பெருமக்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். திட்டங்களானது தெய்வம் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். இதே மாதிரி தான் அர்ப்பணம் என்பது மிக மிக முக்கியமானது. மாறாக அர்ப்பணிக்காமல் நாம் இருக்கிற சமயத்தில் இதோ திண்மைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நாம் ஆளாடிடுவோம். இறை திட்டம் நமக்கு வராமல் போய்விடும். ஆகவே அர்ப்பணிப்போம். நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா பணிகளையும் இறைவன் அர்ப்பணித்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, எவ்வாறு பெற்றோர்கள் உன்னை அர்ப்பணித்தார்களோ, அன்னை மரியாளும் சூசையப்பரும் உன்னை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அர்ப்பணித்தார்களோ, அதே போல் நாங்களும் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இந்த தெய்வாலயத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த பலிப்பிடத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். நீரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். இதன் வழியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி தந்தருளும். ஆமாம் மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.